பத்தி. நாம நம்ம வீட்டு சமையல்ல யூசுவலா வெள்ளை பூண்டு அதிகமா சேர்த்துக்குவோம். ஆனா இனிமே இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா முடிஞ்ச வரைக்கும் கருப்பு பூண்டு சேர்த்துக்க பார்ப்போம். பார்க்கலாமா? இந்த கருப்பு பூண்டுல ஒரு 5 ஃபேக்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சைடுல இருக்கிற பெல் ஐகான் பட்டனை டச் பண்ணுங்க. நாம இப்போ ஃபேக்ட் எல்லாம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த கருப்பு பூண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுதாங்க. அலர்ஜி உங்களுக்கு அடிக்கடி ஆகுதா? கண்டிப்பா உங்க சமையல பிளாக் கார்லிக் இருக்கணும். உங்களுடைய ரிவ்யூவை கண்டிப்பா சொல்லுங்க, உங்க அலர்ஜி கண்டிப்பா குறையும். செகண்ட் என்ன தெரியுமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இது நம்மள இளமையா வச்சிருக்க உதவுதான், நம்ம வயசை குறைக்குதான். உங்களுக்கு 50 வயசா பிளாக் கார்லிக் சாப்பிட்டு பாருங்க, 40 வயசு மாதிரி தெரிவிங்க. செல்கள் ஆரோக்கியமா இருக்க ஹெல்ப் பண்ணுதாங்க. தேர்ட் என்னன்னு சொல்லலாமா? தேர்டு, இதுல நிறைய தனித்துவமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதாங்க. கருப்பு பூண்டு பலர் புற்றுநோய்களுக்கு சிகிச்சை அளிக்க உதவுதாங்க. குறிப்பா இரத்த புற்றுநோய், வயிற்று புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் போன்ற புற்றுநோய்களுக்கு சிகிச்சை அளிக்க உதவுதாங்க. கல்லீரலை காப்பாத்துதான், மூளை ஆரோக்கியமா இருக்க உதவுதாங்க. நெக்ஸ்ட் என்ன தெரியுமா? ஃபோர்த்து, இது நமக்கு வெயிட் லாஸ்க்கு 100% ஹெல்ப் பண்ணுமாங்க. 100 கிராம் கருப்பு பூண்டுல ஒரே ஒரு கலோரி தான் இருக்காம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு தீமையை சொல்லிடுறாங்க. இரைப்பை குழாயில நோய் எதுக்க இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பூண்டை மட்டும் இல்ல, எந்த பூண்டும் சாப்பிட வேணாம். இது எரிச்சலை அதிகப்படுத்துமா. நீங்க இதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி, கருப்பு பூண்டு மட்டும் இல்ல, வெள்ளை பூண்டு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு உடல்நல பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க டாக்டர் கிட்ட சின்ன கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. நீங்க நினைக்கலாம் கருப்பு பூண்டு எடுத்துக்கோங்க, கருப்பு பூண்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, எப்படி நாம எடுத்துக்கிறது, இது கூட சேர்ந்து எடுத்துக்கிறது? உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும்ல, அதை நான் இப்ப கிளியர் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இல்லாம கூட இந்த கருப்பு பூண்டை நாம சாப்பிடலாங்க. இது அத்திப்பழம் டேஸ்ட்ல இருக்குங்க. ட்ரை ஃப்ரூட் கிளீன் பண்ற மாதிரி இதை கிளீன் பண்ணி சாப்பிடலாம். பாலாடை கட்டி ரொட்டி கூட சேர்த்து சாப்பிடலாம். மீன், காளான், இறைச்சி கூட சேர்த்து சாப்பிடலாம். இதோட டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்குங்க. சாண்ட்விச் கூட செய்யலாங்க. இதோட செய்முறைகள் எப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். ஓகே, பை, தேங்க்யூ.